ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நேற்றோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ஜான்வியை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு விராஜ் வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்து அவன் மேலேயே மோதுறதுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ மட்டும் இவளுக்கு தெரியாது, சும்மா தான் நின்றுட்டுருப்பா. அதுக்கப்புறமா இவன் நம்மளை தான் ஆக்சிடென்ட் பண்ண வரானோ அப்படின்னு சொல்லிட்டு, வேணா விராஜ், ப்ளீஸ் விராஜ் வேணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இவள் பாட்டுக்கு ஓட ஸ்டார்ட் பண்ணிடுவா. அப்புறம் இவனும் விடாமல் ஸ்பீடாக அவன் மேலே ஏற்றுறதுக்கு போயிட்டே இருப்பாள். அப்படியுமே அவன் போய் அதை ஏற்றிட்டுவா, ஒரு பயமுறுத்துவான்னு நினச்சா. பட் ரியலாகவே அவள் ஏற்றுருவான். இவன் போயிட்டு ஜான்வி போயிட்டு எங்கேயோ ஒரு பிளேஸில் வந்து அடிபட்டு ஒரு பள்ளத்தில் விழுந்துருவா. அவள் தலையில் வந்து அடிபட்டுருக்கோம். இவன் வந்து எங்கள் பொண்டாட்டியை காணோன்னு சொல்லிட்டு பார்ப்பா. அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தா கீழே விழுந்திருப்பா. அதுக்கப்புறமா ஜான்வி ஏன் சும்மா என்னாச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்து அங்கே ஒரே எமோஷ்னல் ஆகிட்டு டக்குன்னு அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போகிறான். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது டாக்டர்கிட்ட போயிட்டு, என்னாச்சு டாக்டர், என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு, அவன் நல்லா இருக்காளா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போ டாக்டர், இங்கே பாருங்கள், நான் செக் பண்ணணும், அதனால நீங்கள் போய் வெளியே இருங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள், செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை நீ போய் வெளியே இரு அப்படின்னுருவாங்க. இங்கே வந்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம், என்ன பொண்ணு வந்து அப்படி இழுத்துன்னு போனானே மாப்பிள்ளை, இன்னும் பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையோ காணும், என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டமாக இருப்பாங்க. அப்போ பாட்டிக்கு வந்து ஆல்ரெடி இவன் ஒரு மாதிரின்னு தெரியும் இல்லையா, அதனால் நான் வந்து பாரு அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான், நான் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறப்போவே வெளியே வந்து நல்ல மௌல சதம்லாம் கேட்டுன்னு இருக்கோம். அதுக்கப்புறமா என்ன இது மௌல சதம்ன்ட்டு எல்லா ஃபேமிலியும் போய் வெளியே பார்த்தாக்கா, அப்போ இவன் விராஜ் ஓடி வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி என் பொண்டாட்டி அம்மாவை போகிறேன், நான் அப்பாவை போகிறேன், நீங்கள் தாத்தா பாட்டியாவை போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர குஷி. அவங்க வந்துட்டு இன்னும் கூட சேர்ந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஜான்வி மூஞ்சில் வந்து சந்தோஷமே இல்லை, ஒரு மாதிரி பதட்டமாக பயமாகவே தான் இருப்பாள். அப்புறமா அவங்க பாட்டி வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி சாரியில் மற்ற அவன் தலையில் எல்லாம் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி பாட்டியை நினச்சிக்குவாங்க. அப்போ வந்து விராட் சொல்லுவான், இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த டைமில் வந்து நான் என் கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் ஜான்வியை நான் என் வீட்டுக்கே கூப்பிட்டு போட்டுமான்னு சொல்லப்போ, உங்கள் பொண்டாட்டி நீங்கள் கூப்பிட்டுட்டு போங்க மாப்பிள்ளை, அதில் எங்களே கேட்குறீங்க, நீங்கள் தாராளமாக கூப்பிட்டுட்டு போய் சந்தோஷமாக இருங்கன்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ வந்து பாட்டியை கட்டி பிடிச்சி போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப பாட்டி வந்து காதில் சொல்லுவாங்க, நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படி போய் சொல்லி நிற்பியோ, இந்த மாதிரி நீ நல்லா இருக்க சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறமா சரின்ட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிடுவாங்க. இவ எல்லாருக்கும் சொல்லிவிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், இதை பற்றி பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இவன் வந்து பொண்டாட்டியை தாங்கன்னு தாங்கி உட்காருவான். அப்புறமா போயிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு, கார்லேருந்து தூக்கிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாருமா நீ போயிட்டு நான் போய் சமைக்கிறேன், நீ வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறப்ப இவன் வந்து கேட்பான், நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டுமா, நான் போய் குளிக்கட்டுமான்னு கேட்பா. அஃப்கோர்ஸ் ஜான்வி நீ போய் குளிச்சுட்டு வான்ற மாதிரி அவன் சொல்வாள். அப்புறம் வந்து இவன் வந்து இன்றைக்கி எல்லாம் என்ன நான் கொடுமை பண்ணானோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருப்பா. காலையிலேருந்து நைட்டு மட்டும் நம்மளை வச்சு செஞ்சுட்டானே இவன், இது வந்து நான் சந்தோஷம் அழுறதா இல்லைனாக்கா அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதான்னு சொல்லிட்டு இவள் அழுவா. பட் இவள் அழுறதுக்கு கூட அவள் சுதந்திரம் கொடுத்துருக்க மாட்டான். வந்து தட்டிகிட்டே இருந்துட்டு, என்ன ஜான்வி இன்னும் முடியலையா, ஆச்சா இல்லையான்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறமா இவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் அவன் சமைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்ருப்பான். அப்போ ஜான்வி வந்து சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி எல்லாம் மேலே கீழே எரிச்சிட்டு சாப்பிடுவா. கொஞ்சம் பதட்டமாகாதம்மா, நீ வந்து நார்மலாக இரு, கூலாக இருன்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ இவளுக்கே டவுட் வந்துடும், ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இவன் தெரிஞ்சிட்டானான்ட்டுன்னு. திருப்பி நைட்டெல்லாவோ இவள் அதை தான் யோசிச்சுட்டே இருப்பாள். இந்த மாதிரி இவள் பண்ணது, இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் என்னன்னு தெரில, கடவுளுக்கு தான் வெளிச்சோன்ற மாதிரி யோசிச்சுட்டு படுத்துகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறமா மறாவது நாள் வந்துட்டு 9 மணி ஆகிடுது. ஐயோ 9 மணி ஆயிடுச்சா, இப்போ வந்து இவர் திட்டுவார்ன்ற மாதிரி இவன் ஏஞ்சி டைம் ஆகிட்டுருக்கு, லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணணுன்றப்ப இவன் வந்து ஒரு ஃப்ளவரோடு எடுத்துகிட்டு வந்துட்டு, எனக்கு பயப்படாத ஜான்வி இந்தான்னு சொல்லிவிட்டு, நானே உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு கிளாஸ் பால் எடுப்பான். ஆனால் அது அந்த பாலில் வந்து பச்சை முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணுவான். மிக்ஸ் பண்ணது இதே தாங்க பச்சை முட்டையை மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப, இங்கே பாரு அது வந்து ப்ரோட்டீனு, நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதுதான்ற மாதிரி முட்டையை ஊற்றிட்டு அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தா குடின்னு சொல்லிட்டு குடிப்பா. இவளுக்கு வந்து வாமிட்டாக வந்துடும். பிகாஸ் எனிஹாவ் அது கவுச்சி தான், ப்ளஸ் இவன் வந்து வெஜிடேரியன். அதுக்கு இங்கே பாரு நீ வாமிட்லாம் எடுக்கக்கூடாது, நீ வந்து நான் உண்மையாக லவ் பண்ணுறவன் தான் ஃபுல்லாக குடிச்சிடணும், நம்ம பாப்பா மேலே உனக்கு இஷ்டம் இல்லையா, அவன் நல்லா இருக்கணும்லன்ற மாதிரியெல்லாம் சொல்லுவான்.
அதுக்கப்புறமா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் குடிச்சிருவா. அதுக்கப்புறமா குடிச்சிருந்தா வெரி குட் ஜான்வி, இப்படி தான் இருக்கணும், லைக் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் தான் எடுத்துக்கணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு இவன் வந்து சரி வா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கூப்பிட்டுட்டு போவா. கூப்பிட்டுன்னு போனாட்டு கண்ணை வந்து பார்த்தா அங்கே ஒரு டிவி இருக்கும். பிகாஸ் இவங்க வீட்டில் டிவி ஃபோன் எதுவுமே அவள் வச்சுருக்க மாட்டா இல்லையா. அதனாலே இனிமேல் நீ வந்து டிவி பார்க்கலாம், அப்போ வந்து உனக்கு போர் அடிக்காதுன்ற மாதிரி சொல்லுவாள். அப்புறமா ரிமோட்டே கொடுத்து ஆன் பண்ண சொன்னால் ஆன் பண்ண உடனே ஒரு மாதிரி அனிமல்ஸ் சேனல் தான் வரும் அதில். அதை பார்த்த உடனே இவள் பயந்து போயிட்டு அவனை பிடிச்சிப்பா என்னான்ட்டுன்னு. அதுக்கு இவள் வந்து சேனலை சேஞ்ச் பண்ண வேறு பட்டன் அமுத்திட்டுருப்பா. அந்த டைமில் பார்த்துட்டு விராஜ் சொல்லுவாள், இங்கே பாரும்மா இந்த ஒரு சேனல் தான் வரும், ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அனிமல்ஸ் எல்லாம், அந்த மாதிரி தான் நம்ம பாப்பாவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால நீ இந்த மாதிரி தான் பயப்படாமல் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும், இல்லைன்னா அவனை மாதிரியே பயந்து இது பண்ணுவான்ற மாதிரி சொல்வாள். அப்போ வந்து இந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா சஞ்சய், அவன் வந்து அவங்க தங்கச்சிக்காரி கால் பண்ணிட்டு உங்கள் மாமா வந்து ரொம்ப கெட்டவன், அவன் வந்து சரியில்லை, உங்கள் அக்காவை ரொம்ப கொடுமை பண்ணுறா அப்படின்லாம் தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்போ தங்கச்சி வந்து இங்கே பாரு என் மாமா பற்றி நீ ஏதோ பேச தேவையில்லை, அவரை பற்றி பேசுகிற மாதிரி தான் இனிமேல் எங்கள்கிட்ட ஃபோனும் பண்ணாத, எங்ககிட்ட வராதுன்ற மாதிரி நல்லா திட்டிட்டு ஃபோனை வச்சுருவா. அப்போதே பார்த்தாக்கா அவங்க அப்பா அது ஒரு இஷ்யூ இருக்கும் இல்லையா, அந்த கடை பிரச்சனை. அப்போ பார்த்தாக்கா அதில் அடித்த ஒருத்தவன் வந்து அங்கே போயிட்டுருப்பான். அவனை வந்து இவன் பார்த்துருவான். சஞ்சய் பார்த்துட்டு அவனையே ஃபாலோ பண்ணின்னு இருப்பான். இவன் அவனை ஃபாலோ பண்ணுறது வந்து அந்த போலீஸ்காரன் இருக்கா இல்லையா, அந்த விராஜோட ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு பார்த்துட்டு விராஜ் ஃபோன் பண்ணி இப்படி சொல்லுவான், இந்த மாதிரி அந்த ஆளை வந்து இந்த சஞ்சய் போய் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி. அதுக்கு இவன் சொல்லுவான், நீ அவனை ஃபாலோ பண்ணு, என்ன பண்ணுறான்னு பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா சரிம்மா நான் ஆஃபீஸ் போகிறேன்ட்டு அவன் கிளம்பிடுவா. பார்த்தா ஒரு அலாரம் அடிக்க ஒரு 1 hour கேப்பில் ஒரு 10 o'clock. அப்போ வந்து அதில் பேப்பரில் அலறதுக்கு கீழே வந்து லெட்ரு இருக்கும், இந்த மாதிரி நான் வந்து ஒரு கஷாயம் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நீ குடிக்கணுன்ற மாதிரியெல்லாம். அதுக்கப்புறமா இவன் ஃபோன் பண்ணிவிட்டு கேட்பான், என்னங்க இதெல்லாம்னு சொன்னாக்கா, இங்கே பாருமா அவருக்கு நான் வந்து ஒரு அலாரம் வச்சுருப்பேன், அந்த அலாரத்துக்கு கீழே என்னென்ன பண்ணணுன்னுலாம் வச்சுருப்பேன், அதனால் வாக்கிங் போகணும் அது போகணுன்னு எல்லாமே இருக்கும், என்னென்ன எழுதி வச்சுருக்கோ அதெல்லாம் நீ பண்ணுன்ட்டுன்னு. இங்கே வந்து பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்து லட்டுவெல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க ஃபேமிலி. அப்போ பாட்டி சொல்லுவாங்க, இங்கே பாரு நான் வந்து ஜான்வி கூட போய் இருக்கேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், அவனால் எந்த வேலையும் பண்ண முடியாது, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அப்போ இவங்க வந்து யோசிப்பாங்க, ஏன்னா பாட்டி சும்மாவே விராஜ் பற்றி தப்பாக சொல்லுவாங்க, இப்போ வந்து அங்கே போயிருந்தால் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி. அதுக்கு சரின்ட்டு இவங்க அவனுக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க விராஜ்க்கு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறப்போ அவனும் சரின்ட்டு, அவனுக்கு பிடிக்காது தான் இந்த பாட்டி வந்து இங்கே எல்லாம் பண்ணுமேன்ற மாதிரி. பட் ஸ்டில் இப்போ வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் வரட்டும்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னே இருப்பான். சரி சொல்லிகிட்ருப்பான் அந்த பாட்டி வரட்டுன்ற மாதிரி. அதுக்கப்புறமா சரி பாட்டியும் கிளம்பி போகிறதுக்கு ரெடியாகின்னு இருப்பாங்க. அப்புறமா மறுபடியும் அலாரம் அடிக்க அது கீழே வந்து மறுபடியும் ஒரு கஷாயம் இருக்குது அதை குடின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இவ்வளோ குடிப்பா. குடிச்சிட்டு இருந்தோம் ஒரு மாதிரி அதான் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு வரும். அது அப்புறமா தான் குடிச்சிட்டு ஏன்னா கர்மமாக இதெல்லாம் நினச்சிட்டா. அப்போ வந்து இவ இதெல்லாம் சிசிடிவி கேமரா ஃபஸ்ட்டு குட் ஜான்வி நீ இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி. அப்புறம் வாட்ச்மேன் கதவு தட்டிட்டு இவள் ஃபோனை வந்து கொடுப்பா. இந்த மாதிரி விராட் சார் வந்து ஃபோன் லைனில் இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்ன சொல்லுவான்னா, இப்போ பாருமா இப்போ வந்து உனக்கு தூங்குகிற டைம் வந்துடுச்சு, நீ போய் தூங்கிடுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா இவளுக்கு வந்து ஆக்சுவலி அது ஒரு மதியான டைம், அவளுக்கு எங்கே தூக்கம் வரும்ன்ற மாதிரி போய் உருண்டி சும்மா படுத்துகிட்டே இருப்பாள். அப்போ ஆஃபீஸில் இருக்கவங்களாம் சார் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன், இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மகாலட்சுமி பிறக்கணும்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்வார். அப்போ வந்து அந்த குச்சாலே எடுத்துன்னு வந்து அவனை குத்திட்டு இருப்பாள் கையில். அப்போ வந்துட்டு வேணாம் சார்னா, இங்கே பாரு எனக்கு பையன்தான் பொறுப்பான், நீ எப்படி பொண்ணுன்னு சொல்லுவ, எனக்கு பையன் பொறுப்பான்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா மேனேஜர் ஆமாம்மா அவங்களுக்கு பையன்தான் பொறுக்குவான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை, இல்லை இதை போய் ஜான்விக்கிட்டே நம்ம கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூக்கம் வராமல் படுத்துன்னு இருப்பாள். பட் கார் சவுண்ட் ஆரம்பி சவுண்டெலாம் கேட்டு இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் படுத்துக்கன்னு ஆக்டிங் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பாள். அவள் வந்து ஜான்வின்னு இவள் கத்திகிட்டே இருப்பாள். நம்ம ஜான்வி ஏந்திரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பொண்ணு அவள் பயந்து ஏந்திரிப்பான். என்னாச்சுங்கன்னு கேட்டாக்கா, இங்கே வேறு நம்மளுக்கு பொறுக்கிறது பையனாக பொண்ணான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திகிட்ருப்பா. இவன் வந்து அது எனக்கு எப்படி தெரியும், கடவுள் தானே தெரியும்னு சொல்கிறப்ப, கடவுள் ஒன்றும் லைஃப் லீட் பண்ணிட்டு இல்லைல்ல, நம்ம தான் லீட் பண்ணின்னு இருக்கோம், அதனால நீ சொல்லு என்னான்ட்டு, நம்மளுக்கு பையன் பொறுக்குமா பொண்ணு பொறுக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவ்வளோ சுதாரிச்சிக்கின்னு ஓகே இப்போ பொண்ணுன்னு சொன்னால் இவன் எதனா பண்ணுவான், அதனால் பையன்தான் பொறுக்குன்ற மாதிரி சொல்லிடுவாள். அதுக்கப்புறமா அவனும் ஆமாம் எனக்கு தெரியும் ஜான்வி நம்மளுக்கு பையன்தான் பிறக்குவா, ஏன்னா இந்த விராஜுக்கு வந்துட்டு விராஜ் வந்து ஒரு சிங்கம்னாக்கா அவனுக்கு பிறந்து ஒரு சிங்கம் குட்டியாக தான் இருக்கும்ன்ற மாதிரி டைலாக்லாம் பேசின்னு இருப்பான். அதுக்கப்புறமா யோசிப்பா, ஒரு வேளை பொண்ணு பிறந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ, நம்மளை வச்சு செஞ்சுருவானே இவன்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருப்பாள்.
ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.